Hello guys, welcome back to our channel Travel Jing. என் வெங்கர்கம் பார்த்தீங்கன்னா மூணாரில் தான் இருக்கும். 2வது மாதம் மூணார் போகணுன்றது அதுக்கான வாய்ப்புகள் இப்போ தான் கிட்டுச்சு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:15 காலையில். நேற்று நைட்டே ரீச் ஆகிட்டேன். ஆனால் விடிய காலையில் ரூம் எடுத்தது ஒரு 5:30 மணிக்கு தான் ரூம் எடுத்தேன். ரூமில் நல்லா கிளாசிக்காக தான் இருக்குது. ரூம் அரௌண்ட் ஆஃப் எப்படி பார்த்தீங்கன்னா வித் டேக்ஸோட 1700 ரூமு. சீசன் இப்போ அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் இருந்தாலும் நிறைய இது இருக்குது. இதுக்கு முன்னாடி ரூம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். ஒரு 700-800 ரூம்ஸில் பார்த்தேன். ஆனால் அந்த அளவு கம்ஃபர்டபுளாக இல்லை. கொஞ்சம் நர்வஸாகவும் ஃபீல் பண்ணேன். அதெல்லாம் திருட்டு போயிடுமோ அப்படின்றதெல்லாம் இருந்தது. ஆனால் அந்த பயம் எதுவுமே இங்கே இல்லை. இங்கே நல்ல ஒரு கம்பெனி கொடுக்குறாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ. லஞ்சு கூட இங்கே நிறைய ஹலாலான ஃபுட்ஸ் நிறைய இருக்குது. சீ ஃபுட்டு நீங்கள் என்ன கூட கிடைக்கும். அந்த ஹலாலான ஃபுட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கடைகள் இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இங்கேருந்து ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் எங்கன்னா டாப் ஸ்டேஷன் தான் போக போகிறோம். டாப் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கூலிங் நம்ம என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இடம் தான் அது. ஃபாக்ஸும் நிறைய நம்ம இது பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 டேம் இருக்குது. அங்கே போட்டிங் போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ போட்டிங்கோட காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியல. அவங்க போனால் தெரியும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ பாயிண்ட்ஸ் அந்த இடத்துல அலோட் இல்லைன்னு சொல்லி ரிசப்ஷன் சொன்னாங்க. இப்போ டியூரிங் ரெயின் சீசன்னால அலோட் பண்ணல. ஏன்னா மண் சரிவு நிறைய இருக்குது அப்படின்னாங்க. நைட்டு நான் தேனியிலேருந்து டுவர்ட்ஸ் மூணார் வரத்துக்கே அவ்வளோ நேரம் ஆச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் மழை நனைஞ்சிட்டே தான் வந்தேன். ஜாக்கெட்ஸ் கூட ஃபுல்லாக இன்ன வரைக்கும் ஈரமாக தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் நான் தங்கியிருந்த ரூம். என்னுடைய ஹெல்மெட், பேக், அண்ட் தென் கேஷ் பேக், ரோப்பு, க்ளவுஸு, சேர்ஸு எல்லாமே ஒரு 5-ஸ்டார் ஹோட்டல் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். ஷூஸை கைது போட்டேன். ஷூஸ் இன்னும் ஈரம் காயலை. இன்னும் காம்ப்ளிமெண்ட்ரி அதே மாதிரி இவங்களும் கிளாஸ் 2 கிளாஸஸ் அண்ட் வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. அண்ட் தென் டிவியும் இருக்குது. டிவி வேணாலும் பார்த்துக்கலாம். இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்கரேஷன் தான். நல்லா சூப்பராக ஒரு கிளாசிக்கான ஒரு டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கபோர்ட் ஆல்சோ ட்ரெஸ்ஸஸ் வைக்கிறதுக்கான இது இருக்குது. நம்ம கபோர்டில் ட்ரெஸ்ஸு ஈரமான ட்ரெஸ்லாம் நான் இது காய போட்டிருந்தேன். ஸோ இப்போது நம்ம டெக்கரேட் பண்ணுறதோடு எல்லாத்தையும் பேக் பண்ணி பேக்கில் வச்சாச்சு. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ட்ராவலிங்கில் மீட் பண்ணுறேன். நம்ம ரூம்லேருந்து வெளியே வந்தாச்சு. எதுவும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. நேராக இப்போ டாப் ஸ்டேஷன் தான் போகலான்னு ஒரு பிளானிங் இருக்குது. ஸோ அங்கே போயிடலாம். அங்கே போனதுக்கப்புறம் எதாவது சாப்பிட்லாம். சரியாக இருக்குது கிளைமேட்டு. செம்மையாக குளிருது பயங்கரமாக. பார்த்தாலே தெரியும் ஒரு மிஸ்டோட ஃபார்மேஷன்ஸ் நல்லா இந்த இடத்துல அப்சர்வ் பண்ண முடியுது. ரொம்ப நாள் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரணும்னு ஆசை. அது ஃபைனலி இன்னும் டாப் ஸ்டேஷன் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் இன்னும் 6 கிலோமீட்டர் தான் இருக்குது. ரீச் ஆகிடலாம். செம்மையாக குளிர்தான் இந்த இடத்துல. என்ன தான் க்ளவுஸ் ஜாக்கெட்லாம் போட்டிருந்தாலும் இந்த கிளைமேட் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஹெல்மெட்டில் அந்த வைசரை தூக்கி விட்டதுக்கும் நல்ல சில்னஸ் நல்லா தெரியுது. ஆனால் நல்ல மழையும் பெஞ்சிருது. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் டாப் ஸ்டேஷன். ஓட்ட முடியல, சரியான குளிர். ஆனால்
ஏதாவது டாப் ஸ்டேஷன் போய் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியாச்சு. அங்கேயே போய் சாப்பிட்போம். டாப் ஸ்டேஷன் வந்தாச்சு. வண்டி பார்க்கிங் விட்டாச்சு. பார்க்கிங் விட்டப்போ தான் பார்த்தேன் வந்து கேமரா ஆஃப் ஆகிருக்குன்றதே அப்போ தான் நோட் பண்ணேன். வெரி பேட். சூப்பராக இருக்குது இந்த இடம். உண்மையாக கிளைமேட் அருமையாக இருக்குது. நீங்கள் விசிட் பண்ணுறதா இருந்தால் அக்டோபர் டு ஜான் வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணால் ஒரு நல்ல ஒரு சில்னஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அல்டிமேட்டாக எதிர்பார்க்கலாம். டாப் ஸ்டேஷனோடைய டாப் வியூ பாயிண்ட் கீழே நம்ம போனோம். அடுத்து இது கீழே இறங்கி தான் வந்து அடுத்த ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கே போக முடியும். ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறதோடு ஒன்றுமே தெரியல. நம்ம வியூ பாயிண்ட் வந்துட்டோம். டாப் ஸ்டேஷனோட செகண்ட் வியூ பாயிண்ட் வந்து இந்த வியூ பாயிண்ட் சின்னது. இதுக்கப்புறம் இன்னொரு ரிலேட்டட் வியூ பாயிண்ட் இருக்குது. அதுக்கும் நம்ம இன்னும் வந்து இந்த ஸ்டெப்ஸ் இறங்கி போகணும். வாங்க போவோம். இது தேர்ட் வியூ பாயிண்ட். இதுக்கப்புறமும் இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது. அது ஸ்டெப்ஸ் இறங்கி போகணும். ஆனால் ரொம்ப மிஸ்டாக இருக்கிறதோடு வந்து நம்ம அங்கே அவ்வளோ தூரம் போக முடியாதுங்க. இங்கேருந்தே வந்து நம்ம டாப் ஸ்டேஷனோட இதை வந்து சுற்றி பார்க்கலாம். ஆனால் இங்கே வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் தென் நீங்கள் ஸ்டெப்ஸ் இறங்கி வந்தீங்க, உங்களுக்கு ரொம்ப பிஸிங்காக இருக்குது, இல்லை வயசானவங்களாக இருக்கீங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து ஒரு ரைட் சைடில் வந்து கூடாரம் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட போகலாம். ரெண்டாவது, அந்த கூடாரத்துக்குள்ளேயே வந்து கேம்ப் ஃபயரிங்கும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணுன்றவங்க வந்து மேலே என்ட்ரன்ஸில் வந்து டிக்கெட்டு, நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்தோம் இல்லைங்களா, அங்கே கேட்டிங்கன்னா வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு அடிஷ்னலாக பில் பண்ணணும். அந்த கூடாரம் காட்டுறோம் பாருங்கள், இந்த தெரியுது பார்த்தீங்களா, அந்த கூடாரத்துக்குள்ளே தான் வந்து நம்ம கேம்ப் ஃபயரிங்கும் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு கேம்ப் ஃபயரிங் பண்ணணுன்னா மேலே வந்து நீங்கள் என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு இங்கே வந்து நீங்கள் கேம்ப் ஃபயர் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நீங்களாக வந்து கேம்ப் ஃபயர் வந்து பண்ணக்கூடாது. அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணணும். ஏன்னா இது ஃபாரஸ்ட் ஏரியான்றதோடு எதுனா ஒரு தீப்பொறி பட்டாலும் மொத்த ஃபாரஸ்ட்டு வந்து எரிஞ்சிடும். அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளி ஆகிற மாதிரி ஆகிடுவீங்க. டாப் ஸ்டேஷன் கிளம்பியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டேம் தான். அங்கே ஒரு போட்டிங் போகலான்னு இருக்கேன். ரெண்டாவது இன்னொரு ஒரு மெயினான ஒரு விஷயம், ரைட் பண்ணுறதுக்கு என்னுடைய வைசர் அது எத்தனை தடவை டைட் பண்ணாலும் வந்து லூஸ் ஆகிடுது. வண்டி போகலாம்ண்ணா. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த டேம். இதில் ஒரு வண்டி போச்சுன்னா இன்னொரு வண்டி வந்து வெயிட் பண்ணி தான் போகணும். அதாவது பெரிய வண்டி தான், சின்ன வண்டி எதுவுமே கிடையாது. இந்த டேம் தண்ணி எங்கே போகுதுன்னு தான் தெரியலண்ணா. நிறைய இது பண்ணி தான் போகுது கீழே தான். போட்டிங் கிடையாதாண்ணா? இருக்கா?
பாவங்க அந்த அக்கா நம்ம போவோட சவுண்டு கேட்டு வந்து அப்படி மிரண்டு போகிறாங்க. நம்ம போவோட சைலன்சர் வந்து கம்மியாக தான் நம்ம வந்து சவுண்ட் அட்ஜஸ்டபிள் இருக்குது. இத்தனைக்கும் கம்பெனி சவுண்டு தான். அந்த சவுண்டுக்கே வந்து அவங்க ஒரு மாதிரி பயந்த மாதிரி வந்து ஒதுங்கி போகிறாங்க. இன்னும் சவுண்ட் அதிகமாக இருந்தால் இன்னும் பயந்து கீழே விழுந்தாலும் விழுந்துருவாங்க போல். ஓகே, நம்ம போட்டிங் பிளேஸ்க்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போதைக்கு டெம்பரரியாக வந்து போட்டிங் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் என்னென்னா இந்த இடத்துல வந்து சீசன் கிடையாது இப்போ. அதனால் வந்து மக்களோடைய வருகையும் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதாவது என்ட்ரி ஃபீஸ் வாங்குகிற இடத்துல வெளியே அந்த அண்ணன்கிட்ட கேட்டப்போ வந்து அவர் வந்து போட்டிங் அலௌடு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே அந்தளவுக்கு போட்டிங் எதுவும் இல்லை. ஆனால் வந்து கூட்டமும் வந்து கம்மியாக தாங்க இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி டைமில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். கிளைமேட்டும் செம்மையாக இருக்குது, வேறு லெவல் கிளைமேட்டு. இன்னும் வந்து சில்னஸ் வந்து அதிகமாக எதிர்பார்க்குறீங்க, இந்த கிளைமேட் வந்து பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து அக்டோபர் டு ஜனவரியில் வரலாம். அப்படி இல்லைன்னா ஏப்ரல் டு ஜூன் நீங்கள் எப்போ மூணாருக்கு வந்தாலும் கிளைமேட் நல்லாவே இருக்கும். ஆனால் இன்னும் சில்னஸ் எதிர்பார்க்குறவங்க வந்து அக்டோபர் டு ஜான் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணலாம். அதுவும் இங்கே வந்து விசிட் பண்ணுறதுக்கான பிளேசஸ் நிறையாவே இருக்குது. அதுவும் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் இன்னும் என்ஜாய்மெண்ட்டாகவே இருக்கும். இங்கே விசிட் பண்ணுறதுக்கான பிளேஸ் வந்து நிறையாவே இருக்குது. நான் இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 பிளேசஸ் மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அது எஸ்பெஷலி வந்து டாப் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் வந்து 2 டேம் தான் நான் வந்து இப்போ போகிறேனே. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு டேம் வந்தாச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு டேம் தான் போனோம். அதுக்கப்புறம் நேராக நம்ம ரூமுக்கு தான் வந்து விசிட் பண்ண போகிறோம். ரூம்லேருந்து அடுத்த டெஸ்டினேஷன் எங்கன்றது ரூமில் போய் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். வாங்க அடுத்த டேமுக்கு போகும். ஐம் ஸோ சாரி மை JDFs. மூணாவது டேமுக்கு போக முடியல. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா வந்து ஓவர் மிஸ்டாக இருக்குது. ஸோ ரூமுக்கு போகலான்னு டிசிஷன் எடுத்துட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே வந்து மூணாரில் இருக்க முடியாது. என் ரூம் வந்து 2 days தான் புக் பண்ணேன். ஆக்சுவலாக நேற்று வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெஸ்ட்டு ஃபுல்லாக எடுத்தாச்சு. இன்னைக்கு ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்கலான்னு கிளம்பணும். ஆனால் டாப் ஸ்டேஷன் வந்து 38 kilometers. அதனால் வந்து அங்கேயே டைம் அதிகமாக ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேம் பேரே மறந்துட்டேன், மெட்டுப்பட்டி டேம் நினைக்கிறேன். அந்த டேம்லேயே பாதி நேரம் போயிடுச்சு. ஸோ இப்போ நேராக ரூமுக்கு தான் போகிறோம். அங்கே டிசைட் பண்ணிவிட்டு அடுத்த பிளேஸ் எங்கே போகலாம், அங்கேருந்து நியர்பை என்ன ஹில் ஸ்டேஷன் இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி கிளம்புவோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போடுற அடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களுடன் சந்திப்பது உங்களுடன் JD.